அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மார்ச் 8 மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது மார்ச் மாதம் முதல் வாரம் முழுக்கவே அது மகளிருக்குரிய, அதாவது மகளிர் உரிமைகளை போற்றப்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அறிவித்து மார்ச் 8ஆம் தேதியை இறுதி பெறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்து விவாதிக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். அதாவது என்ன சொல்கிறோம்னா, எப்போதும் போல தான் நம்ம எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இன்றைக்கி இந்த மகளிர் தினத்துலையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதே ரொட்டீனை தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு நாள் நாச்சும் எங்களுக்கு விடுப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாரியே தான் நிறைய இல்லத்தரசிகளினுடைய குரலாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் பெண்களுடைய குரலாக இருந்தாலும் சரி, எல்லார் மனசுலையுமே இந்த ஒரு கேள்வி தான் இன்றைக்கி எழும்பி நிற்குது. அப்போ நம்மளுடைய இதில் இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தினம் கொண்டாடுனா அதுக்கு வாழ்த்து சொல்லி விட்டுட்டு போயிடுறோம். மகளிர் தினமா, அனைவருக்கும் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுறோம். அதை அப்படியே நம்ம என்ன பண்ணி நினச்சிட்டு போயிடுறோம், அதாவது அதை கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட சூழல்லேருந்து கொஞ்சம் மாறி நம்ம நமக்கான ஆக்கப்பூர்வங்கள், அதாவது மீ டைம், அதாவது ஒவ்வொரு பெண்களுமே தனக்கான நேரத்தை ஒதுக்கிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ ஒரு பெண் உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொடுங்க 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 அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். நமக்கு ஆரம்பங்கள்லாம் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் என்ன பண்ணிட்டோம், எங்கள் உரிமை இது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுடைய உரிமைகளை எடுத்து இவ்வளவு தூரம் பயணித்து இன்றைக்கி ஆண்களுக்கு சமமாக என்னது போட்டியிட்டு அவங்கள மிஞ்சி போகிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதேமாரி தான் நம்மளுடைய தினத்தை நம்ம கொண்டாடணும். நாம் இந்த தினத்தில் எப்படி நம்மளை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வகையில் எல்லாரும் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.